ஆத்ம வணக்கம். நம்ம புருவமயம் சேனல்ல வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, விந்தாற்றல பத்தி அ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஆத்மர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களோட கேள்விக்கிணங்க நான் வந்து சில பதில்கள் வந்து புத்தகங்கள் ரீதியாவும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மூலியமாவும் அத பகிர்ந்துக்கணும்னு நெனைக்கிறேன். அதுல முதன்மையான கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, சித்தவேதம்ன்ற ஒரு முக்கியமான நூல வந்து இங்க நான் முதல்ல சொல்லலான்ட்டு இருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து சிவானந்த பரமஹம்சர் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஜீவசக்தியான வாயு தான் வந்து எல்லாத்தையும் இயக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல வாயுவோட தன்மையும், மனம் எப்படி இயங்குதுன்றத பத்தியும், மனமானது யாரு, மனமே குரு அப்படிங்கிற எல்லா கருத்துக்களையும் சொல்லி, ஆம், விந்தோட ஆற்றலை பத்தி, அதாவது சுக்கிலத்தோட ஆற்றலை பத்தியும் சொல்லியிருப்பாரு. ஆனா, நம்ம வந்து அதை வந்து ஒரு கணநேர சுகத்துக்காக, புணர்ச்சியினாலையும் சில தவறான விஷயங்கள் மூலியமாவும் கணநேர சுகத்துக்காக வந்து அதை விடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதை நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அந்த புருவ மையத்துல இருந்து இலக விடாம நம்ம ஆன்மீகத்திலேயே அதை உணர்வு வர வச்சோம் அப்படின்னா, அது வந்து பேரானந்தத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அது மிகப்பெரிய பேராற்றலா மாறும். அதுதான் நம்மள இறைநிலைக்கு கூட்டிட்டு போகுன்றத வந்து மையக்கருத்தா வச்சு சித்தவேதம் முழுக்க அத வந்து சொல்லியிருப்பாரு. அது சொல்லாத இடமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து சித்தவேதம் முழுக்க அந்த கருத்துக்கள வந்து வெளியிட்டிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு சித்தவேதத்த பல தடவ வாசிக்க முயற்சி பண்ணுங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவானந்த பரமஹம்சரோட பரம்பரையில வந்தவர். அதாவது சிவானந்த பரமஹம்சரோட சிஷ்யர். அவர் வந்து சங்கரானந்தரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஐந்தறிவுல இருந்தவர். அதாவது திருநெல்வேலிக்கு பக்கத்தால இருக்கிற ஒரு அருவிக்கு பக்கத்தால ஆசிரமம் இருக்கு இன்னமும். அவர் எழுதின ஞானத்தாலிசைன்ற அந்த புத்தகத்துல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆம், சுக்கிலத்தை பத்தி சொல்லும்போது பிரம்மச்சரியத்தை நம்ம தீவிரமா கடைபிடிச்சா மட்டும்தான் அது மேல்நிலைக்கு கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அந்த மேல்நிலையும் வந்து நிற்கணும். அந்த மேல்நிலைக்கு நம்ம அடுத்தடுத்த அனுபவ ரீதியாக நம்ம போகணும் அப்படின்னாலுமே பிரம்மச்சரியத்தை தீவிரமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இங்கே 15 நாளைக்கு ஒருக்க அப்படிங்க அந்த கான்செப்டே இல்லாமல் ஒரு பெண்மேல் கொண்ட மோகத்தை தாண்டி நம்ம ஆன்மா மேல் கொள்ளக்கூடிய ஒரு மோகம், அதாவது அந்த அளவுக்கு இருக்கிற அந்த பயபக்தியோட நம்ம வந்து தீவிரமாக ஜபம் பண்ணும் பொழுது, அதாவது யோக சாதனங்களை நம்ம செய்யும் பொழுது அது வந்து மேல்நிலைக்கு கூட்டிகிட்டு போய் நம்மளோட உயிராற்றலை பற்றி நம்மளுக்கு தெரிய வைக்கும் அப்படிங்கிறத அவர் அங்கே சொல்கிறாரு. அப்படி இல்லாமல் அந்த பிரம்மச்சரியத்தை நம்ம கடைபிடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா, சுக்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழுக்கு மரம் ஏறின கதையாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஒரு வழுக்கு மரத்தில் ஏறினா எப்படி ஏறவே முடியாமல் மேலேயும் கீழேயும் அல்லாளப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி அல்லாளப்பட்டுட்டு இருப்போம்ல, அந்த கா அந்த மாதிரி ஒரு நிலையைத்தான் நம்மளுக்கு வந்து யோக சாதனைகளை கொடுக்கும். அது மேல்நிலையே கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. தீவிர பிரம்மச்சரியம் இல்லாதவங்க வந்து எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவனுக்கு பலவீனம் தான் அதிகமாக இருக்கும். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் பலவீனம் தான் இருக்கும். அவன் ஆன்மீக ரீதியாக முன்னேற்றம் அடைய முடியாதுன்றதை வந்து சங்கரானந்தர் சொல்கிறாரு. இன்னொன்று, தீவிர பிரம்மச்சரியா இல்லாதவர் இல்லறத்தில் இருக்கிற யாருமே மேக்சிமம் வந்து முக்கால்வாசி வந்து இன்னொருத்தருக்கு வழிகாட்ட முடியாது அப்படிங்கிறதையும் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. சில குருமார்கள் வந்து இல்லறத்தில் இருந்துட்டு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 15 நாள் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த சுக்கிலமே தவிர சிற்றின்பத்துக்காக அல்ல அப்படிங்கிறத தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இதை பரமஹம்ச யோகானந்தர், அதாவது ஒய்எஸ்எஸ் ஆஃப் இந்தியா, அந்த இயக்கத்தோட தலைவர், அதாவது பரமஹம்ச யோகானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆட்டோபயோகிராஃபி யோகியில் தனது அம்மா அப்பா வந்து வருஷத்துக்கு ஒரு தான், அதாவது குழந்தை பிறக்கிறதுக்காக மட்டும்தான் உடல் உறவு ரீதியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில அத்தியாயங்களில் குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னொன்று, ஆன்மீக ரீதியாக யுத்தேஸ்வரிகிரி அவரோட குருநாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து சுக்கிலத்தை பயன்படுத்தணும். அது வந்து மேல்நிலைக்காக இருக்கணும். இன்னொன்று, ஒரு சுக்கிலம்ன்றது வந்து, அதாவது
விந்தாற்றல்ன்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு உயிரை பிறப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர, அது வந்து சிற்றின்பத்துக்காக கிடையாதுன்றதையும் அவரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. உண்மையான குருமார்கள் வந்து அந்த யோக நெறியிலையும் ஆண்டவனை அடையணும், அதாவது தன்னை அறியணும் அப்படிங்கிற தன்மையில இருக்கக்கூடிய உண்மையான ஏக்கம் கொண்ட மக்களுக்கு வந்து இதை முழுமையா விவரமா சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதை வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல. அதனால தான் அஹ், அஹ், திருவள்ளுவர் கூட ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் வம்பப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறளே இருக்கு. ஒழுக்கம் வந்து உயிரவே கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒழுக்கத்தோட தன்மை வந்து உயிரவே பரிசா கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு அதோட தன்மை இருக்கு அப்படின்னா, அந்த ஒழுக்கம் தான் முதல் படி அப்படிங்கிறதையும் வள்ளலார் சொல்லியிருக்காரு. வள்ளலார் வந்து நித்திய கர்ம விதி, பொது விதி, சாதாரண விதி அப்படின்னு சொல்லிட்டு விதிகளை கொடுத்து உரைநடை பகுதியில் அதை தெளிவாக பகிர்ந்திருக்காரு. அவ்வளோ விஷயங்களை வந்து வள்ளலார் வந்து முதல்ல வந்து ஒழுக்க கான்செப்டை தான், ஒழுக்கம் எப்படி கடைப்பிடிக்கணும், ஒழுக்கமாக இருந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நிலைகளை எப்படி கடக்கணும், அதை கடந்து அந்த இறைநிலைக்கான தவத்தை நம்ம எப்படி இயற்றணும் அப்படிங்கிறத வள்ளலார் தன்னோட உரைநடை பகுதியில் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு படிநிலைக்கே அவ்வளோ சுத்தமான மனமும் எண்ணமும் உடலும் வேணும் அப்படிங்கிறத வந்து வள்ளலார் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போ தான் இறைநிலையை வந்து எளிமையாக அடைய முடியும். அதாவது எந்த கஷ்டமும் இல்லாமல் இறைவன் வந்து நமக்கான கதவை திறந்து வைப்பான் அப்படிங்கிறது, அதாவது தன்னை அறியக்கூடிய அந்த ஆற்றலை வந்து நமக்கு நாமளே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த இப்போ எடுத்துக்காட்டுக்கு வச்சுட்டு ஒரு கோயிலில் குப்பை நிறையா இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு நம்ம போகணும்னு நம்ம மனசே தோணாது. அப்படி இருக்கையில் இறைவன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த உடம்பு குப்பையாக இருந்துச்சுன்னா எப்படி வருவான் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி சச்சிதானந்த யோகீஸ்வரர், கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரர், அந்த மகான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய நிலையில் இருந்தவங்க. இந்த ஆத்ம வைத்தியர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு நிலையும் வந்து தன்னோட ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. தன்னோட நிலையை மேல்நிலைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பித்த ஞானிகள் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு சுக்கிலம் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு தன்னோட ரத்தத்திலிருந்து எவ்வளோ துளிகளை எடுக்குது, அது சில துளிகளை நிறையாவே எடுத்து அதுக்கப்புறம் ஒரு சொட்டு சுக்கிலம் வந்து ரெடி ஆகுது அப்படிங்கிறதுனால ரத்தம் அவ்வளோ தேவைப்படுது ஒரு சொட்டு ரத்தத்துக்கு, ஒரு சொட்டு சுக்கிலத்துக்கு. அப்படி இருக்கையில் அது சில பல இரத்த சொட்டுக்களை சொல்கிறாங்க. அதை சரியாக நான் படிக்கலை, ஆனால் ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரத்தம் வந்து ஒரு சொட்டு விந்தணுவுக்கு வந்து 64 சொட்டோ எவ்வளோ வந்து ரத்தம் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்போ அவ்வளோ ரத்தத்தை வந்து செலவு பண்ணி ஒரு ஒரு துளி விந்தணு வந்து ரெடி ஆகுது அப்படின்னா அது போய் இனப்பெருக்கத்துக்காகவும் அது வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட உயிர் இயக்கத்துக்கே விந்தணு தான் தேவைப்படுது. நம்மளோட உடம்பு இயக்கத்துக்கே எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோமே, தேவையில்லாத கைப்பழக்கம் வச்சுருக்கவங்க கூட அந்த கைப்பழக்கத்தை பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே டயர்டாகி படுத்துருவாங்க. அதே மாதிரி பெண்ணோட உடலுறவு வச்சுக்கும் போதும் அதே மாதிரி தான். அது வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து உயிராற்றல் எடுக்கப்பட்டுருச்சு, அது ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்து தூக்கத்துக்குள்ளே போவாங்க. அப்படி இருக்கையில் உடம்பு தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கிறதுக்காக வந்து அந்த உயிராற்றல் வந்து தேவைப்படுது. அப்படி இருக்கையில் அந்த உயிராற்றலை நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம செலவு பண்ணும்போது, ஒவ்வொரு தடவையும் சிற்றின்பத்துக்காக நம்ம செலவு பண்ணும்போது அது என்ன மாதிரி நிலையை நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இந்த உயிராற்றல் எப்படியெல்லாம் விரயமாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு ரீதியாகவும் பார்க்கலாம். ஐம்புலன்கள் மூலியமாகவும், முக்கியமாக 6வது புலனாக வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த உணர்ச்சி ரீதியாக, இந்த சுக்கிலத்தின் ரீதியாக இது வந்து ஒரு திரவமாக இருந்தாலும் உள்ளே வந்து பிராணசக்தி வெளியே போகுது அப்படிங்கிற அந்த பிராணன் தான் வந்து உயிராற்றலாக இருக்குது. இது வந்து ஆண்குறியிலேருந்தோ பெண்குறியிலேருந்தோ வெளியே போகிறது வந்து ஒரு திரவமாக இருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த திரவத்துக்குள்ளே பிராணசக்தி மிகப்பெரிய
உயிர்த்தன்மை வந்து வெளியே போயிட்டுருக்கு ஒவ்வொரு தடவையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இத சித்தவேதம் முழுக்க அவர் வந்து சொல்லியிருப்பார். எப்படி கரு உற்பத்தி ஆகுது, அந்த கரு எப்படி அ ஒரு குழந்தையாவோ, ஒரு உயிராவோ தரிக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாரி கடைப்பிடிப்பு சச்சிதானந்த யோகீஸ்வரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ 15 நாளைக்கு ஒருக்க நம்ம உடலுறவு வச்சுக்கிட்டோம்னா, பெருசா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உடல் ரீதியா வந்து ஒரு நல்ல விஷயங்கள குடுக்கும். வள்ளலாரும் அதத்தான் சொல்லுவாரு. மத்தியம பட்சம், உத்தம பட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்றாரு. அந்த கணக்குல பார்த்தீங்கன்னா, அ வள்ளலார் சொல்றது வந்து 15 நாளைக்கு ஒருக்க, 16 நாளைக்கு ஒருக்க உடல் ரீதியா நம்ம உடலுறவு வச்சுக்கும்போது, அது வந்து கேணியில ஊத்து சொரந்த அந்த கணக்குல வந்து விரயமாகிற விந்தணுவத்தான் நம்ம வந்து வெளியேத்துறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அதனால 15 நாளைக்கு ஒருக்க வந்து இல்லறத்துல இருக்கவங்க வந்து உடலுறவு வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்ல. அதாவது உடல் ரீதியாவும் எந்த இதுவும் இருக்காது. அவங்க வந்து இல்லறத்துலருந்து விலகும்போது, அதாவது ஒரு 45, 50 வயசு ஆகும்போது, போதும் நான் வந்து இறைவன முழுமையா அடைஞ்சே ஆகணும்னு சொல்லும்போது, பெண்ணும் சரி, ஆணும் சரி, ஒரு கட்டத்துக்கு வரும்போது, அவங்க சுத்தமா உடலுறவ நிறுத்திட்டு ஆண்டவன நோக்கி போகும்போது, அது தேவைப்படும். அப்படிங்கிற பட்சத்தில 15 நாளைக்கு ஒருக்கா பண்ணிட்டு இருக்கும்போது, உடல் தூய்மையான ஆரோக்கியமாவும், உடல் வந்து தெளிந்த ஒரு ஆரோக்கியத்திலயும் நம்ம இறைவனை நோக்கி போகக்கூடிய ஒரு இல்லறத்தானா நம்ம வாழலாம். இவங்க சொன்ன யோக முறைகள் எல்லாமே 15 நாளைக்கு ஒருக்க நம்ம உடலுறவு வச்சுக்கிட்டு பயிற்சி பண்ணும்போது, ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே கூட்டிட்டு போயிரும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. சச்சிதானந்த யோகீஸ்வரர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ தீவிரமா இடையில இடையில பயிற்சி பண்ணிட்டு தீவிரமா இருக்கிற ஆட்கள் வந்து, ஒரு தடவ உடலுறவு வச்சுக்கிட்டாலே மேல் மூச்சு, கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிச்சுரும் யோகம் பண்ணும்போது. அப்ப மூச்சுக்கும், அ சுக்கிலத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்றத சித்தவேதத்திலயும் சொல்லியிருக்காங்க. ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியமான கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரரும் அதத்தான் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இது மாதிரி பல ஞானிகள் அ மொட்ட அதாவது மொட்டை சிவானந்தர் வந்து அவரு என்ன சொல்றாரு, ரிஷிகேஷ் சிவானந்தர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து அவ்வளோ தெளிவா சொல்லியிருப்பாரு. பிரம்மச்சரியத்தின் ரகசியம் என்ன அப்படிங்கிற ஒரு நூல வந்து அவ்வளோ அழகா எழுதியிருக்காரு. அவ்வளோ தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் வந்து பிரம்மச்சரியம் தான். அந்த பிரம்மச்சரியம் தான் இறைவனை நோக்கி போகக்கூடிய ஒரு தன்மைய குடுக்கும். 12 வருஷம் நம்ம பிரம்மச்சரியத்துல இருந்தோம்னா, யோகமே பண்ணாம இறைவன காட்டக்கூடிய திறன் வந்து அதுல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இறைவனோட சிந்தனை போதும். அந்த எண்ணத்த நிறுத்துறதுக்கும், அந்த இறைநிலை அடையறதுக்கும், நான்ற அந்த அகந்த போறதுக்கும் ஒரு காரணமா அமையும். பிரம்மச்சரியத்தோட அந்த வீரியத்தன்மை அப்படி. புராணங்கள்ல சொல்லப்படுற அனுமான், லட்சுமணன் இவங்கெல்லாம் 14 வருஷம் சில பேர் சிரஞ்சீவியா, பிரம்மச்சரியா இருந்தனால, அவங்களோட சக்திகள் எல்லாம் வந்து ஒரு எளிமையா எடுத்துக்காட்டி பிரம்மச்சரியத்தின் ரகசியத்துல சொல்லியிருப்பாரு. பிரம்மச்சரியனா வாழ்ந்தா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது, வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அ ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றத்துக்கும் சரி, ஒரு ஒரு லட்சியத்த நோக்கி போகக்கூடிய மனிதனும் சரி, பிரம்மச்சரியத்த கடைப்பிடிக்கும்போது, அவன் மேல் நோக்கி போறான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. அவனால எந்த தளர்வும் ஏற்படாது. அவனோட கண்டுபிடிப்பு வந்து இந்த உலகத்துக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு, சுவாமி விவேகானந்தர் இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஞானி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பருவம் அடைந்தவர்கள் அதாவது 13, 14 வயசுல பருவம் அடைகிற ஆணும், பெண்ணும் சரி, அந்த பிரம்மச்சரியத்த தீவிரமா 12 வருஷம் கடைபிடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்படி கடைபிடிச்சு ஞான நிலைக்கான ஒரு பயிற்சியில இருந்தாங்க. இத வந்து பள்ளிகளும் சரி, கல்வித்துறைகளும் சரி, இத தியானத்தின் மூலியமாவும் சரி, யோகாசனங்களின் மூலியமாவும் சரி, அத தீவிரமா பயிற்சி செய்யும்போது, ஒரு தெளிந்த அறிவு. அதாவது வள்ளலார் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டா, ஒரு ஞானம் அடைஞ்சவன் 3வது கண் திறக்கப்பட்ட ஒரு மனிதன் வந்து, அ ஒரு ரயில் நெறையா அதாவது ஒரு இத்தன பெட்டின்னு கணக்கு சொல்றாரு. அதுல இருக்க அதுல இருக்கக்கூடிய புத்தகங்கள வந்து படிக்காமலே ஒரு புக்க வந்து பார்த்தானாவே அவனால வந்து அந்த புத்தகத்துக்கான மேல் இருக்கிற அந்த விஷயங்கள முன்னாடி இருக்கிற அந்த முன்னுரைகள அவன் பார்த்தானாவே, அந்த புத்தகத்துல என்ன கருத்து சொல்லியிருக்கான்றத சொல்ல முடியும். இது வந்து இப்ப விவேகானந்தருக்கு இந்த அறிவு இருக்கு. ஒரு புத்தகத்த வந்து மேல இருக்கிற ஒரு தலைப்ப மட்டும் பார்த்தாருன்னா, அந்த தலைப்புக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த டாபிக் அவருக்கு சொல்லக்கூடிய அந்த திறன் இருந்திருக்கு. அப்ப அந்த பிரம்மச்சரியத்துக்கு எவ்வளவு வலிமைன்றத நம்ம பார்த்துக்கணும். அப்ப ஒவ்வொரு சுக்கிலத்த வந்து
சுக்கிலத்தோட நிலைமை, அந்த பிறப்புக்கான மூலாதாரமே வந்து சுக்கிலம் தான். நம்மளோட பிறப்பும் அதிலிருந்து தான் ஏற்பட்டுச்சு. நம்மளோட இறப்பும் அதனால தான் நிர்ணயிக்கப்படுதுன்றத மகான்கள் சொல்றாங்க. சுக்கிலம் இல்லாம, அதாவது டெய்லியும் உடலுறவு கொண்டாலோ, அல்லது வாரத்துல 2, 3 தடவ 2 தடவ, 3 தடவ உடலுறவு வச்சுக்கிட்டாலோ, சீக்கிரமா உடல் போயிரும், நோய் நொடி வர ஆரம்பிச்சுரும் அப்படிங்கிறத வள்ளலார் சொல்லியிருப்பாரு உரைநடை பகுதியில. எல்லா மகான்களும் இதைத்தான் சொல்றாங்க. அதனால உடல் வந்து தீவிரமா வந்து அஹ், ஒரு சோகைக்குள்ள போயிரும், அதாவது உடல் தெம்பில்லாத நிலைக்கு போயிரும் அப்படிங்கிறதையும் வள்ளலார் சொல்றாரு. எல்லா மகான்களும் அதைத்தான் சொல்றாங்க. ஆத்ம வைத்தியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரம்மச்சரியம். இந்த காலகட்டத்தில் வந்து அஹ், அஹ், பணங்களை வாங்கிக்கிட்டு காசுகளை வாங்கிக்கிட்டு அஹ், பல பல மகான்கள்ன்ற சொல்ற பேரை வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பிரம்மச்சரியம் கடைபிடிக்காமலேயே ஆண்டவனை அடைய முடியும்னு சொல்றாங்க. உண்மை அது இல்லை. தனக்குள்ள இருக்கிற ஜீவனை காப்பாத்தாம, அந்த ஜீவனுக்கு உண்டான காருண்யம் இல்லாமல், அந்த ஜீவனுக்கு உண்டான ஒழுக்கங்கள் இல்லாமல், அந்த ஜீவனுக்கு உண்டான, அதாவது நம்மளோட ஜீவனை தான் எல்லாரும் சொல்றாங்க, அது இல்லாம எப்படி இறைவனை அடைய முடியும்? மற்றவங்களை நம்ம வந்து அன்பு ரீதியா நல்ல வேலைகளை செஞ்சுக்கிட்டு அன்பு ரீதியா நம்ம பார்க்குறோன்ற பேர்ல பாவனை தான் காட்ட முடியுமே தவிர, உண்மையான அன்பு வந்து நம்ம ஜீவனை காப்பாற்றி மேல்நிலை அடையும் போது அந்த அறிவுனால ஏற்படுற ஒரு விஷயம்தான் ஜீவகாருண்யமா மாறும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அப்ப முதல்ல நம்ம ஜீவனை காப்பாற்றி அந்த பிரம்மச்சரியத்தின் மூலியமா அந்த ஜீவகாருண்யம் வரணும். அப்படி வரும்போது இறைவனை எளிமையா பார்க்க முடியுன்றதை தான் அந்த மகான்கள் சொல்றாங்க. விந்து சக்தியோட தன்மை வந்து அவ்வளோ தீவிரமானது. அப்ப அவ்வளோ தீவிரமான விந்து சக்தியை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த இன்னொன்னும் லாஸ்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிலம் என்பது பிரம்மஸ்வரூபம். அதுதான் பிரம்மமா இருக்குது. அதுதான் படைப்பை உருவாக்குது. அதுதான் ருத்ரனா ருத்ரனாவும் இருக்குது. அதுதான் விஷ்ணுவாகவும் இருக்குது. அதுதான் மனமாகவும் வெளியே வருது. அதுதான் எல்லாமுமாவும் இருக்குது. அதுதான் சத்த ஸ்வரூபமாகவும் இருக்குது. அதுதான் எல்லாமாவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. வேதத்துல இதை பத்தின சொல்லாத விஷயங்களே இருக்காது. ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிலம்தான் எல்லாமே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு பெண்ணை நம்ம பார்க்கும்போதும் சரி, புணர்ச்சி ரீதியா நம்ம எண்ணும் போதும் சரி, எல்லாத்துக்கும் அந்த சுக்கிலம் இயக்கம் எப்படி இருக்கு, அதே மாதிரி ஒரு உயிர் பிறப்பதற்கும் அதுதான் காரணமா இருக்கு. பிராணசக்தியா அது வெளிப்படும் போதும் அதோட தன்மை எப்படி இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால எல்லாரும் வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு மேல்நிலை அடையணுன்றது தான் எல்லா மகான்கள், எல்லா ஆத்ம வைத்தியர்களுடைய எண்ணமாகவும் இருக்கு. ஆத்ம வணக்கம். நன்றி. இதை பற்றின மேலும் தகவல்களை வந்து நான் வந்து முடிஞ்ச அளவு எடுத்து உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து எளிமையாக பகிர்ந்துக்கணும், அதாவது என்னோட கருத்துக்களை வந்து புத்தகங்கள் மூலிமா எடுத்த சிலது ஞாபகம் இருக்கிறத வந்து நான் வெளிப்படுத்தியிருக்கேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்றத நான் சொல்லிக்கிறேன். வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஆத்மா வணக்கம்.